வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி அண்ட் குவாலிட்டி ஸ்லீப் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இசை இனிமையானது, அது தொடர்புடையது எப்படி? இனிமையான உறக்கம் ரெண்டுமே நம்மளுக்கு தேவையானது செய்து கொடுக்கும் அப்படின்னு. இயற்கையான பேசிக் நீட்ஸ், பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், நீட்ஸ் என்னது? சாப்பிட்றது, உணவு, நீர், காற்று, உறக்கம், அது எல்லாமே அத்தியாவசியமானது. பயாலஜிக்கல் நீட்ஸ். உறங்காமல் இருக்க முடியாது, உணவு இல்லாமலும் இருக்க முடியாது, நீர் பருக வேண்டும், என்ன மூச்சு விடுவதற்கு காற்று அத்தியாவசியம். இதெல்லாம் உணவு, இடம், உடை, உறையுள், அது எல்லாமே என்ன? உறையுள் சொன்னால் இருக்கிறதுக்கு இடம், இது எல்லாமே அத்தியாவசியம். ஆனால் இந்த பயாலஜிக்கல் நீட்ஸில் எது எல்லாத்தையும் நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்றோம், உணவு எடுக்கிறோம், உணவு எடுத்தால் பசிக்கிறது, அந்த பசியை குவென்ச் பண்ணுறதுக்காக வேண்டி தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறோம், பசியை போக்கிக் கொள்வதற்காக உணவு அருந்துக்கிறோம், உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த உணவு சாப்பிட்ட பிறகு நம்மளோட திருப்தியாக இருக்க வேறு ரொம்பிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இடம் தோணும் இல்லையா? அது எங்கே சொல்லும் அப்படின்னா, நம்மளோட மூளையில் ஒரு இடம் இருக்குது. அதாவது ஹைப்போதாலமஸ் ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் சொல்லும். நம்ம சரியாக தூங்கலை, அப்போ என்ன பண்ணோம்? நீ தூங்கலை, சீக்கிரமாக உனக்கு தூக்கம் வருது, போய் தூங்கு அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறதும் ஹைப்போதாலமஸ் தான். உனக்கு ரொம்ப பசிக்கிறது, இப்போ நீ சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதும் ஹைப்போதாலமஸ் தான். சில நேரத்தில் என்ன ஆகும், நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட இது ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். ரொம்ப பசியாக இருக்கும்பொழுது அதுங்களுக்கு சாப்பிட தோணிட்டாங்க, போய் என்ன பண்ணோம்? சாப்பிட்றதுக்கே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டு தூங்கிடும். அப்போ என்னாச்சு? ரொம்ப பசியாக இருக்கும் பொழுதும் உறக்கம் மேலிடும். அதே மாதிரி ரொம்ப சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் தூங்கிறதுக்கு கண்ணை படுத்துக்கிட வேண்டி வரும். ஏன்னா சில நேரத்தில் சாப்பிடவே இல்லைன்னாலும் உறக்கம் மேல் வரும். அப்புறம் ரொம்ப உறங்கிகிட்டே இருக்கும், தூங்கிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பா சாப்பாடுக்கு முடியாது, எழுந்த உடனே ரொம்ப பசிக்கும். ஏன்னா இது ரெண்டு விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது ஒரே இடத்துல தான் ஹைப்போதாலமஸ். அதில் ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது, ரோஸ்ட்ரோமெரிடியல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன இடம் இருக்குது. அதுதான் நம்ம இசையை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு உதவும், தூங்கிறதுக்கும் உதவும். அதனால சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா அதுவே ஓடி போய் தூங்கிட போகிறேன், வா 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 எல்லாம் ரெடியாக இருக்குது, சீக்கிரம் ஜல்தியாக ஒரு சின்ன 2 கட்டோரி வேணால் சாப்பிட்டுட்டு போயிரு அப்படின்னு நம்ம அம்மா சொல்லுவாங்களா? நிறைய தடவை அதெல்லாம் பழசெல்லாம் நினைவுற வச்சுக்கிட்டா. இந்த கான்செப்டில் பார்க்கும்பொழுது நம்ம சரியாக சாப்பிடலை, உணவு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் கூட என்ன செய்யும்? ரொம்ப உறக்கம் வரும். அதே மாதிரி உறங்கி கொண்டே இருக்கிறோம், சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிடலைன்னாலும் அந்த தூக்கத்தை தான் மேலெடுக்கும். ஏன்னா அந்த மூளையில் அந்த இருக்கிற இடத்துலேருந்து வர சிக்னலு எப்போவுமே ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வரதுனால நம்மளுக்கு பசிக்கிறதா தூக்கம் வருதா அப்படின்னு தெரியாத கூட இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தால், ஒரு வயது தாண்டிட்டு ஒரு 50 வயசு சாப்பிடுதுன்னா அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு 20 வயசுலேருந்து இதை நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அதுபோல் இனிமையான உறக்கம் வருவதற்கு இது ரெண்டும் ஒரே இடத்துல ப்ராசஸ் பண்ணுறதுல போதுமான அளவுக்கு உணவு எடுத்துட்டாச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? இரவு நேரத்தில் சொன்னால் உணவு ஓரளவுக்கு ஒரு 30 to 40% உணவு குறைவாக தான் எடுத்துக்கணும். பாக்கி உள்ளதெல்லாம் நீர் அருந்தி அதை ஃபில் பண்ணிக்கிட்டு படுத்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு பெரியவங்களாம் சொல்லி தருவாங்க தான். அந்த நேரத்தில் தொடர்ந்து ஒரு சில ராகங்களை வாசித்து கொடுத்து டாக்டர் மைத்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, மியூசிக் தெரப்பி டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க ஒரு பெரிய மியூசிக் தெரப்பி CD ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட நம்ம கேட்டுக்கலாம். அதே நேரத்தில் அந்த இசை என்ன பண்ணுன்னா, முதல் ஒரு 20 நிமிஷத்துக்கு தொடர்ந்து வாசித்திருக்கோம். அது என்ன ராகம்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்க தெரிஞ்சால் இட் இஸ் ஓகே தான். தோஸ் ஹூ ஆர் வெல் வெஸ்ட் இன் கிளாசிக்கல் மியூசிக் தே கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் how it has been played, what are all the notes available in that, the frequency of notes, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா இருக்கும். அது கூட ஃப்ரீக்வன்சிலாம் தெரியாது, இது என்ன ராகம் வாசித்திருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிக்க முடியுமா இருக்கும். பிகாஸ் ஆஃப் தேர் ஃப்ரீக்வெண்ட்டாக இசையோட கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால அது என்ன ராகம்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களா இருக்கும். அது கூட அதனோட டெக்னிக்கல் நுவான்ஸ், சயின்ஸ் பிஹைண்ட் இட், அது அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதுவும் both the things are possible. அப்போ அதுபோல் அந்த இசையை அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு 18, 20, 22 அந்த மாதிரி அத்தனை நிமிடங்கள் கேட்டாலே ஆழ்ந்த உறக்கத்திற்கு நம்மை அது இட்டு செல்லும். உடனே என்ன பண்ணோம்? த ஸ்லீப் அக்கர்ஸ்
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமே இல்லையா? சின்ன குழந்தையெல்லாம் தூளியில் விட்டு கிரேடல் அப்படி ஆட்டி விட்டாங்களான்னு அது முள்ள அப்படியே கண்ணை இழுத்துட்டே போகிறது பார், நிதானமாக நிறுத்திட்டு அப்படியே தூங்கிட்டோம் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க பாட்டியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுபோல் நம்மளுக்கும் என்ன பண்ணோம், இந்த இசையை கேட்ட உடனே தூக்கம், இனிமையான உறக்கம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறதுக்கு முடியும். அது என்ன பண்ணும், அதுபோல் இசையை கேட்டு தூங்கும் பண்ணும்போது அந்த தூங்குற குவாலிட்டி இருக்கே, த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், இட் மேக்ஸ் யூ டு ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுமில்ல, அதுபோல் அந்த உறக்கம் என்பது அன்டிஸ்டர்ப்டு இருக்கும். தொடர்ந்து இனிமையாக உறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் தூங்கி விழித்த உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எப்படி த பிரெயின் டேக்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட். கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த விதவிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்குல்ல, இந்த என்ன தெரியுமா, சேட்டர் பாக்ஸ் மாதிரி நம்ம பகலெல்லாம் இருந்துட்டு உடனே தூங்க சொன்னால் அது எப்படி இருக்கும், அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன் போல் ட்ராமாவில் வரா மாதிரி ஒரு ஸ்லைடாக வந்துகிட்டே இருக்கும். அது நிப்பாட்டினா தானே நம்மளுக்கு தூக்கம் வரும். அது நிப்பாட்டுறதுக்கே இட் டேக்ஸ் 1 hour ஆகும். அதுக்கப்புறம் எப்போ தூங்குறது, எப்போ முழிச்சுக்கிறது. ஸோ அதனால என்ன ஆகும், அந்த இசையை தொடர்ந்து கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி வரதெல்லாம் நிறுத்திட்டு இம்மிடியேட்டாக ஸ்லீப் அக்கர்ஸ் அப்படின்னு வரும். இது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்ல கேட்டகரியில், அதாவது 10 நம்பரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வருதுன்னு சொல்லி அந்த டெக்னிக்ஸ் டு மேக் இட் மோர் சவுண்ட் ஸ்லீப், த டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இசையை கேட்கறதுக்கு ஒரு பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். எல்லா நாளுமே வாரத்தில் 1 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி மருந்து போல் இல்லாமல் தினமுமே இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த மியூசிக் தெரப்பி சிடியை கொஞ்சம் நேரம் இசையை நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்திக்கணும். இசையை எப்படி பயன்படுத்திக்க முடியும், கேட்டு மாத்திரம் தான் பயன்படுத்திக்க முடியும். இசையை அனுபவிக்க முடியும். இந்த அனுபவித்து கேட்டு பழகிறத தொடர்ந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டா குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் என்பது தவிர்க்க முடியாதது. எல்லாருக்கும் இனிமையான உறக்கம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.